ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு 100% உண்மையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய மங்குக்கு தாங்க இன்றைக்கி ஒரு நிரந்தர தீர்வு. செம்மையான ஒரு ஹோம் ரெமெடி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருள், முக்கியமான பொருளை வச்சு சில பொருட்களை சேர்த்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஒரு பொருளோட எஃபெக்டே உங்களுக்கு ஒரே இரவில் இதை லைட்டாக தடவிட்டு வந்தீங்கன்னா போதும், செம்மையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ரீமி மாதிரி இருக்கும். 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க இதை ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த மங்கை ஒரே இரவில் எப்படி மாயமாக மறைய வைக்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள் எந்த அளவு க்ளோவாக இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் ரெடி பண்ணுறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து எங்களுக்கு மங்கு வந்து போகவே மாட்டேங்குது அப்படின்னு வந்து நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி இருக்கிற மங்கெல்லாம் வந்து எங்களுக்கு போகவே மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறீங்க. மங்குக்கு நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதிமதுரம் வச்சு நிறைய போட்டிருக்கேன். அதுவும் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 100% எஃபெக்டான ஒரு ஹோம் ரெமெடி தான். இன்றைக்கி வந்து மங்குக்கு மருகுக்கு 2க்குமே இது ஒர்க் அவுட் ஆகும். இது நீங்கள் தடவிட்டு வந்தாலே போதும், இருக்கிற இடம் தெரியாமல் மங்கும் சரி மருகும் சரி வராதுங்க. இது ஒரு நைட்டில் வந்து நீங்கள் தடவிட்டு படுத்தாலே போதும், நல்லா வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் கொடுத்து முகத்தில் அந்த கருப்பு இதே இல்லாமல் திட்டு திட்டாக இருக்கிற அந்த கரும்புள்ளிகள் எல்லாமே வந்து நல்லா கிளியர் ஆகி கொடுக்குங்க. ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ஒரு துண்டு இஞ்சி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த தோள்களை மட்டும் நல்லா இஞ்சியில் மண் இல்லாமல் கழுவிட்டு இந்த மாதிரி தோள்களை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா ஃபேஸுக்கு நம்ம கொஞ்சமாக தான் எடுப்போம், ஆனால் இதில் சாறு வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் ஒரு துண்டு இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நிறையா பேர் கேட்குறீங்க, மங்கு இருந்தால் தான் இந்த ரெமெடி எல்லாம் போடணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. முன்கூட்டியே வந்து வராமல் இருக்கிறப்ப நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து நம்மளுக்கு வராது. மங்கு ஆயில் பேஸு அந்த மாதிரி தொப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இது அதிகமாக இருக்கும். அப்போ வந்து இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வர்றப்போ வராதுக்கு முன்னே நமக்கு வந்து ரெடி பண்ண மாதிரி ஆயிரும். அதனால் இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இது 100% ரிசல்ட்டு செம்மையாக கொடுக்கும். இது தடவிட்டு வந்தீங்கன்னா போதும். இந்த இஞ்சியை வந்து இந்த மாதிரி வந்து துருவிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு சாறு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். அப்படிலாம் இடிக்கல்லில் கூட நீங்கள் வச்சு அடிங்க, அடித்து எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் துருவி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம துருவி எடுத்துருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. மெயினாக வந்து நம்ம இஞ்சி சாறில் தான் இந்த ஹோம் ரெமெடி வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். அதனால் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. ஒரு இரவில் தடவுனீங்கனாவே போதும், நல்ல ஒரு செமையான ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி வந்து துருவிக்கோங்க. துருவிட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ அதை எடுத்து நம்ம இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு இது ஒரு பவுல் எடுத்து நம்ம பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. இது ரொம்ப அதிகமாகலாம் நம்மளுக்கு கிடைக்காதுங்க, ஒரு அளவுக்கு தான் கிடைக்கும். ஒரு 2 ஸ்பூனு கிடைக்கிறதே ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். நம்மளுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சாறு வந்து தேவைப்படும். இந்த மாதிரி ஆகாத சல்லடை இருந்துச்சுன்னா வச்சு பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாறு கிடச்சிரும் நம்மளுக்கு. ஏன்னா ஒரு துளி கூட நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த சாறு எடுக்கிறோம். பாருங்கள், நல்லா சக்கையாக வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து பிழிஞ்சு எடுத்துருங்க. முடிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி கையில் கூட வந்து பிழிஞ்சு விடலாம். அவ்வளோதான் வரும்.
ஒரு 2 ஸ்பூன் கிடைக்கிறதே சிரமம் தான். ஒரு துண்டு எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு சாறு கிடைக்கும். பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போது இது நல்லா ஒரு 1½ டீஸ்பூன் நம்மளுக்கு அந்த இஞ்சி சாறு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து இந்த சாறை எடுத்துக்கலாம். நம்ம முகத்துக்கு கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸு ஒரு கொஞ்சமாக ஒரு 2 சொட்டு விட்டிங்கன்னா போதும், லைட்டாக அவ்வளோதான். ஒரு 2, 3 சொட்டு விட்டுருங்க. விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கடுத்து நிறையா பேர்த்துக்கு இஞ்சி சாறு வந்து எரியுமா அப்படின்லாம் கேட்பீங்க. எதுவும் பண்ணாதுங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா தேன் எடுத்துக்கோங்க. தேன் எடுத்துகிட்டு நல்லா ஒரு டீஸ்பூனோ 1/2 டீஸ்பூனோ வந்து தேன் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ 1 டீஸ்பூன் வந்து தேன் எடுத்துக்கிறேன். முகத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்து நம்மளுக்கு தராது. அதனால் 1 டீஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. அந்த இஞ்சி சாறில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லெமன் சாறு வந்து உங்களுக்கு ஒத்துக்காதுன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ண வேண்டாம். நான் வந்து ஒரு 3 சொட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லா பொருளும் சேர்க்கணும். பாருங்கள் தேனும் இஞ்சியும் வந்து கலந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள். இது நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் இருக்கு இல்லையா, அது வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ அந்த தேங்காயை 1 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் தேன் சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஃபேஸுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் இஞ்சி சாறுங்கிறனால பயப்பட தேவையில்லை. இது எல்லா பக்கமுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலந்தாச்சு. இப்போ இன்னும் ஒரே ஒரு முக்கியமான பொருள் வந்து நம்ம சேர்த்த போகிறோம். அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது ஆலோவேரா ஜெல்லுங்க. ஆலோவேரா ஜெல்லு ஒயிட் ஜெல் வந்து வாங்கிக்கோங்க. இல்லை ஃப்ரெஷ் ஜெல்லு சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மெடிக்கலில் கேட்டிங்க அப்படின்னா ஒயிட் ஜெல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் ஜெல் வந்து போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு க்ரீமி பதத்துக்கு வருங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். பொறுமையாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி மாதிரி வரும் நம்மளுக்கு. இப்போது நம்ம இதில் வந்து அடுத்ததாக சேர்க்கக்கூடிய பொருள் வந்து முல்தானி மெட்டி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து முல்தானி மெட்டி வந்து நாட்டு மருந்து கடையில் எல்லா மருந்து கடையிலையும் கிடைக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் அதிமதுரம் இருந்தாலும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூராக நேச்சுரலான ஒரு முல்தானி மெட்டி வந்து நான் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆலோவேரா ஜெல் நல்லா போட்டு கலந்ததுக்கப்புறம் ஃபைனலாக தான் இது வந்து நீங்கள் டச்சப் பண்ணணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்ல ஒரு 100% உண்மையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க. நைட்டு மட்டும் இது தடவிட்டு நீங்கள் படுத்துருங்க. அப்படி இல்லை பகலில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷமாவது நல்ல முகத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்படி நீங்கள் கலக்க என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ஒரு க்ரீமி மாதிரி கிடைக்கும். இதில் மெயினாக வந்து நம்ம இதில் கலந்து வைக்கிறது தான் ரொம்பவுமே முக்கியமான இது. அப்போ தான் அது எல்லா பொருளும் வந்து இந்த முல்தானி மெட்டியில் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஆட் ஆகும். அதனால் இது வந்து நல்லா க்ரீமி மாதிரி வர வரைக்கும் நல்லா அடித்து கலக்கி விடுங்க. நல்ல ஒரு க்ரீமி பதம் வந்துடும் நம்மளுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக க்ரீமி ஆகிடுச்சுன்ட்டு. இந்த மாதிரி வரணும். இதில் நீங்கள் இஞ்சி சாறு சேர்த்துருக்கிறதுனால நல்லா செம்மையான ஒரு எஃபெக்டான ஒரு இதாக ஃபேஸில் நல்லா பிடிச்சிக்கும். இந்த மங்கு கரை மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு கருமையான கரையாக இருந்தாலும் பல வருஷம் வந்து அந்த கரை போகலை அப்படின்னாலும்
இது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்து சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குங்க. பாருங்கள், அவ்வளோதான். பார்த்தாலே எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நம்ம இதில் சேர்த்துருக்கிற பொருள்கள் அந்த மாதிரி. இப்போ இது எப்படி ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க, அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து முடியெல்லாம் வந்து முகத்தில் படாமல் நல்ல ஒரு கொண்டை போட்டுக்கோங்க சீவி. போட்டுட்டு இது நீங்கள் மங்கு இருக்கிற பக்கம்தான் போடணுமா அப்படின்னு கிடையாது. எனக்கு இந்த லைட் அந்த கரும்புள்ளியெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். அதுக்காக தான் நான் ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறேன். கையில் அப்ளை பண்ணுறத விட அந்த மாதிரி வந்து ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க. ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு மங்கு இருக்கோ அந்த இடத்துல மட்டும் எங்களுக்கு போதும்னு நினச்சா கூட நீங்கள் அந்த மாதிரி கூட டிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல மங்கு இருக்குதுன்னா பாருங்கள், இந்த மாதிரி வந்து டிக் பண்ணுங்கள். எரியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் எரியாதுங்க. இது நல்ல ஒரு ரிசல்ட்டு. சும்மா தடவிட்டு ஒரு 20 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போய் கழுவிடுங்க. இதை தொடர்ந்து ஒரு 3 ட்ரிப்பு பண்ணினீங்கன்னா போதும். மங்கலை இருக்கிற இடம் தெரியாமல் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். முல்தானி மெட்டி நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் அதில் வந்து மஞ்சள், சந்தனம் தான் இருக்குது. அதனால் வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டும் வராது. இல்லை அப்படின்னா அதிமதுரம் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதிமதுரம் கூட வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஃபேஸில் எல்லா பக்கமும் போடலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அப்ளை பண்ணி காமிங்க அப்படிம்பீங்க. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணியே காமிக்கிறேன். இதில் வந்து நம்ம தேங்காய், அதுக்கப்புறம் தேன் இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு எரிச்சல் எதுவுமே இருக்காதனால ஜில்னஸாக கற்றாழையும் சேர்த்துருக்கனால நல்லா குழுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஒரு நைட் மட்டும் ஆட் பண்ணி பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு ட்ரிப்பே நல்லா ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி வந்து டிக் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப திக்கெல்லாம் தெரியாது நம்மளுக்கு. அந்த இஞ்சி சாறு ஃபுல்லாக வந்து அந்த ஃபுல்லாக வந்து அந்த மங்கு இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா அப்படியே சுறு லைட்டாக அப்படியே வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது எதுவும் பண்ணாது, பயப்பட தேவையில்லைங்க. ஆனால் நல்லா ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மருகெல்லாம் இருக்குது இல்லையா, சின்ன சின்னதாக கருப்பாக இருக்கும். ரொம்ப நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா முகத்துலேயும் அந்த சின்ன குட்டி மருகெல்லாம் இருக்கும். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 ட்ரிப்பு 4 ட்ரிப் வந்து தொடர்ந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரையில் அந்த மருகும் வந்து தானாக உதிர்ந்துடும். ஒரே இதில் இன்றைக்கி நம்மளுக்கு 2 இதுக்கு வந்து இது யூஸ் ஆகுங்க இந்த மருந்து. கண்டிப்பாக இதை நல்லா வெயிட் பண்ணி நம்ம கழுவ போகிறோம். நான் வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு இதை நான் கழுவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்க போகிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க சோப்பு போட்டு கழுவணுமான்னு. கண்டிப்பாக ஒரு ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சோப்பு போடக்கூடாது. அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக சோப்பே போடாதீங்க. எந்த க்ரீமும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் வந்து அந்த ரிசல்ட் நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இது நிறையா பேர் உடனே வந்து ஃபேஸ் பேக் போட்டுட்டு அப்புறம் சோப்பை போட்டு கழுவிட்டு எல்லா க்ரீமையும் போட்டிங்க அப்படின்னா மூஞ்சி வந்து கருமை தான் ஆகும். அதனால் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக எந்த இதுவும் பண்ணாதீங்க. அப்போ தான் நம்ம செஞ்சதுக்கு ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு கழுவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம லைட்டாக எரிச்சல் கொடுக்குது. அதனால் வந்து நீங்கள் பயப்படலாம் வேண்டியதில்லை, எதுவுமே பண்ணாதுங்க. அந்த எரிச்சல் கரெக்டாக அந்த மங்கு இருக்கிறதுல இந்த மாதிரி போடுறப்ப ஒரு 2 டைமில் நீங்கள் போடுறப்ப சுத்தமாக கிளியர் ஆயிரும். எரிச்சல் வருது அப்படின்ட்டுலாம் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நான் கழுவிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம போடுறப்ப முகம் எப்படி இருந்துச்சு டல்லாக. இப்போ அது போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ணியிருந்தேன். எந்த அளவுக்கு வந்து கிளியர் ஆகிருக்கு பாருங்கள். ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. இதை வந்து நீங்கள் ஒரு 2-3 தடவை தடவிக்கிங்க. நைட்டு வந்து தடவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஆரம்பித்து நார்மல் தண்ணியில் இந்த மாதிரி தான் நீங்கள் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணுறப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த தேனும் தேங்கெண்ணெய் தேய்ச்சிருக்கிறனால நல்ல ஒரு வறட்சி இல்லாமல் நல்ல ஒரு பிசுபிசுப்பு தன்மை மாதிரி அந்த க்ளோவாக கொடுக்கும் நம்மளுக்கு ஸ்கின்னு. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கழுவுனதுக்கப்புறம் கூட அந்த இஞ்சி சாரோட லைட்டாக அந்த சின்னதாக கொஞ்சம் அந்த எரிச்சல் அப்படிங்கிறது நம்ம அப்படின்ட்டு இருக்குது. அது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் நிறையா பேர் இப்போவும் சொல்கிறாங்க லைட்டாக எரியுது அப்படின்ட்டு உடனே பயப்படலாம் வேண்டாம். ரொம்பவுமே நல்லா இருக்குது, ரிசல்ட் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். எந்த இடத்துல கருமையாக இருந்தாலும் இது 2-3 ட்ரிப்பு நீங்கள் இதை தடவி
இந்த மாதிரி வந்து நம்ம கழுவுறப்போ முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. இந்த பேஸ்ட்டை நீங்கள் கை வைக்காமல் நல்லா டிக் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 3-4 நாளைக்கு மட்டும், ஒரு வாரத்துக்கு மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக கூட பயன்படுத்தி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 3 நாள் தொடர்ந்து போடுங்க. 3 நாள் தொடர்ந்து தடவுறப்போ இது இருக்கிற இடமெல்லாம் நல்லா கிளியர் ஆயிரும். ரொம்பவுமே அருமையான ரிசல்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.